Hello viewers, welcome to DJMS Tamil channel. மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல தன்னோட காதல விஜய் கிட்ட சொல்ல வந்த காவேரி திடீர்னு வந்து வெண்ணிலா விஷயத்தை பத்தி நினைச்சு பார்த்ததும் என்ன பண்றாங்க, அதுல இருந்து அப்படியே விலகி போயிடுறாங்க. விஜய் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்க, என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க வாங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்ல, என்ன காவேரி என்கிட்ட எதையோ சொல்ல வந்த அதுக்குள்ள சொல்லாம வந்து மறுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றதை கேட்ட விஜய், நீ தானே சொல்ல நைட்டு ஃபுல்லா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்குள்ள என்னாச்சு காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க எனக்கு தூக்கம் வருது வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அப்படியே சமாளிச்சபடி அதுக்கப்புறம் விஜயை கூப்பிட்றாரு. விஜயும் வந்து காவேரியை பார்த்துக்கிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. நல்லா தானே பேசிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க எனக்கு தான் சொன்னல தூக்கம் வருது, வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுக்கு. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. விஜய் என்ன தான் காவேரி கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேச வந்தாலும் காவேரிக்கு அந்த வெண்ணிலா விஷயம் தடுக்கிறதுனால ரொம்பவே வந்து விலகி போகிறாங்க. விஜய்க்கு நல்லாவே புரிய வருது. மறுநாள் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா காவேரி வெண்ணிலாவை கூட்டிட்டு வர்றதுக்காக வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் காவேரியை தேடி பார்க்கறாரு. காவேரி வந்தாளா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலையப்பா விஜய், நான் இப்பதான் எழுந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, என்னாச்சுப்பா காவேரி எங்க போயிருக்கா? தெரியல தாத்தா, காலையில எழுந்ததுலேருந்தே காவேரியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, வேற எங்கேயாவது போயிருப்பாப்பா, பக்கத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்கலாம், ஏன் பதறி போற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. விஜயும் யோசிக்க, என்னாச்சு விஜய் உனக்கும் காவேரிக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே தாத்தா, அப்புறம் ஏன்ப்பா நீ ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தா இன்னைக்கு என்னோட பர்த்டேனால நேற்றே வந்து விஷ் பண்ண காவேரி வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போல, இந்த ரிங்கு கூட அவ தான் தாத்தா வாங்கி கொடுத்தா. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தாத்தா காவேரியை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு யோசித்த விஜய் என்ன பண்ணுறாரு, திடீர்னு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து தாத்தா முன்னாடி எடுத்துகிட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்ரிமெண்ட் பேப்பரால் தான் காவேரி வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கான்னு எனக்கு தோணுது, அதனால் இன்னைக்கு அவளோட ரிட்டன் கிஃப்டாக இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து கிழிச்சு போடலான்னு பார்க்குறேன் தாத்தா அவன் கண் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா இப்போவாவது உனக்கு புரிஞ்சுதே, நல்ல விஷயம் தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் காலையிலேயே ஆசிரமத்துக்கு போன காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேயே விஜயோட காரை எடுத்துகிட்டு போன காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரதை பார்த்தா கங்கா ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், யாருடி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க தாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. காவேரி என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எதுக்காக இப்போ வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்த, உன் தலையில் நீயே மண்ணவாரி போட்டுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேசுறத கேட்ட காவேரி, தாங்க நான் சரின்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததும் விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்க, தாத்தாவும் பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு. இப்போ எப்படிமா வெண்ணிலா, எதுக்காக வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இல்லை தாத்தா வெண்ணிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க, இப்போ வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பற்றி வந்து சொல்ல, தாத்தாவுக்கும் விஜய்க்கும் பயங்கர ஷாக்கிங்காகவே இருக்கு. ஒரு பக்கம் வெண்ணிலா வந்ததை பார்த்த ராகினியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லை காவேரி, சொன்ன மாதிரியே வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்திட்டியே விஜய் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த வெண்ணிலாவும் பழைய ஞாபகங்கள் வரா மாதிரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயோட கையை பிடிச்சிக்கிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. பார்த்த காவேரியும் அப்படியே மனசு கஷ்டத்தோட என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்தே அப்படியே விலக முயற்சிக்கிறாங்க. இந்தாங்க விஜய், இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட், நீங்கள் தான் கேட்டிங்கல்ல விலை மதிக்க முடியாத கடையில் வாங்கக்கூடாத பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜயால் பதிலே சொல்ல முடியல. அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, கங்காவோட தோளில் சாஞ்சிக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே கங்காவும் கேட்குறாங்க, ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா காவேரி வந்து கொடைக்கானல் போயிடுறாங்களா, விஜய் காவேரி தேடி வராங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.